காசு இருந்தா காதல் வருங்கிறது வெரி வெரி ராங் கொஸ்டின் எங்களுக்கு கேட்டது. வேற என்ன லவ் பண்ணி அக்செப்ட் பண்ண பிறகு அந்த பட்டர்ஃப்ளை இருக்கணும் இல்லையா? அது படுக்குது. அந்த பொண்ணு பார்க்கும்போது தூங்கிடுது, வேற ஏதாவது பொண்ணு பார்த்தா பறக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களா, அதுவே போதுன்றேனே. இப்போ நம்ம எவ்வளோ நேரம் பேசணும்? அவங்க கூப்பிட்டு பர்சனலா நீங்க வச்சுக்கிறதுலே இருக்கீங்க. இன்னும் பேர் சைட் அடிச்சுட்டே வருவேன் வரும்போதெல்லாம் அப்படி. ஆனா எந்த பொண்ணு உங்களை சைட் அடிக்காது. மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் தான் அந்த மாதிரி இருக்காங்க. பாருங்க, 10 பேர் லவ் பண்றானுங்க, 10 பேர் எனக்கு மச்சான் ஜிபே பண்ற ஒரு 10 ரூபான்றாங்க. நீங்க இல்ச்சோயா இருக்கீங்க ப்ரோ. லவ் பண்ணும்போது எவ்வளவு கொடுத்திருப்போம், எவ்வளவு கொடுத்தீங்க? இப்போ நீங்க லவ் பண்றீங்கன்னா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்றப்ப அந்த பொண்ணுக்கு செலவு பண்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னங்க அதான் அந்த மாதிரி அந்த பொண்ணு எங்களுக்கு செலவு பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்னடா பின்னாடி பார்த்தா கல்யாண செட்டப்பில் இருக்குது, இன்னும் திருப்பி ஏதோ ஆரம்பிச்சிட்டானுங்க பழையபடி அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ இது அது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு புது ஷோ, ஒரு ஸ்பெஷல் ஷோ. ஸோ நான் என் மூஞ்சம் பார்த்தா நீங்கள் இரிட்டேட் ஆகிடுங்கன்ட்டு உங்களுக்காகவே 2 அழகான பெண்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் காவியா. வணக்கம் ரம்யா. ஸோ அவங்க இன்னைக்கு நம்ம 3 பேர் தான் இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டாப்பிக்கு, மெயினாக பசங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்காக இருக்கும். இது என்னவா இருக்கும்? அது என்ன டாபிக்னா, காசு இருந்தால் தான் காதல் வருமா. ஸோ இதுதான் டாபிக். இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? உடனே எங்கள் பசங்களாம் பார்த்துட்டு ஆமான்னு ஒரு 10 கமெண்ட் போட்டிருப்பாங்க. டைம் இல்லை, பசங்க கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாங்க, பொண்ணுங்க சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, சில பேர் ஒத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஷோவை. ஆரம்பிக்கலாங்களா? நான் வந்து சொல்லிட்டேன், ஆமாம் உண்மையிலுமே காசு இருந்தால் தான் காதல் வரும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் என்ன பண்ணுதுன்னா, சம்பாதிக்கிறியா, ஓகே, சம்பாதிக்கலையா, சரி ஒரு 10 நாள் அந்த ஒரு இருக்காங்க, ஒரு 20 நாள் ஆயிருக்காங்க, அப்புறம் ஒரு 30 நாள் போகும்போது என்ன இவன் சம்பாதிக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், இவன் கூட சுற்றி நம்ம என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே இல்லைடா எங்கள் அம்மா வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, எங்கள் அப்பா வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக கழட்டி விட்டு ஈஸியாக கழட்டி விட்டு போயிடுறீங்க. அவனும் என்ன பண்ணுறான், காசு இல்லை. ஸோ அந்த பண்ணிட்டு ஆர்கியூமெண்ட்டும் பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு இதான் நம்ம லைஃப் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது கடந்து போகிற ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. இதான் பசங்களுக்கு நடக்கிற ஒரு உண்மை சம்பவம். நீ உங்களுக்கு நடந்திருக்கா? எனக்கு இல்லைங்க, பொதுவாக நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு புரியலையே. ஆள் தெரியல போட்டு இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் விட்டுட்டு போயிருக்காங்களா? ரொம்ப அப்படியே அடி வயிற்றுலேன்னு சொல்கிறது வெக்ஸாய் சொன்ன மாதிரி இருக்கு. வெக்ஸாய் சொல் பசங்க சைட்லேருந்து இப்போ நான் ஒரு பசங்களோட ஒரு பிரதிநிதி வந்து எல்லாரோட. ஓ இப்போ இருக்க எல்லா பசங்களும் சேர்த்து நீங்கள் பிரதிநிதியாக உட்காந்து பேசுறீங்க எங்களுக்காக. எல்லாருமே அப்படி கிடையாதுல்ல. நான் எல்லாரும் சொல்ல ஒரு 90% அப்படி தானே இருக்கீங்க. அப்போ அந்த 10% தான். அப்போ பசங்க அப்படி கிடையாது. பசங்களாம் அப்படி கிடையாது. எது ப்ரூஃபா? ஏங்க ப்ரூஃப் எப்படிங்க தர முடியும்? இப்படி தர முடியும், அதுதான் நான் கேட்குறேன். சோஷியல் மீடியாவில் நீங்கள் நடக்கிறத வச்சு தானே. சோஷியல் மீடியாவில் நடக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலி நான் பொண்ணுங்க வராங்க இருக்காங்க, அது எப்படி 50-50 சொல்லலாம், 90 அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா கேர்ள்ஸும் அப்படி கிடையாது. நிறைய பேர் பார்க்குறீங்களே, நீங்கள் நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. டெய்லி ஒரு 4 பேர் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸில் பார்க்குறீங்க. சைட் அடிச்சுட்டு வரீங்களா? எப்படி ஆஃபீஸ் வரும்போது இப்படி ஆன் வேண்டிய இல்லை. ஆமாங்க, நீங்க தானே நிறைய பேர் பார்ப்பீங்களான்னு கேட்டீங்க. நான் என்ன கேட்டேன், நான் சோஷியல் மீடியா பேர் சைட் அடிச்சுட்டே வருவேன் வரும்போதெல்லாம் அப்படி. ஆனால் எந்த பொண்ணு உங்களை சைட் அடிக்காதுல்ல. பரவாயில்ல, எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல. அந்த பொண்ணு அடிச்சா நான் நம்ம அடிச்சு விட்டுறோம். ஓகே, டாபிக் ஆக்சுவலா வேற எங்கேயோ போயிடுச்சு, பர்சனலா ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க 90% கேர்ள்ஸ் வந்து அப்படிதான் இருக்காங்க அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லையா? இதெல்லாம் எந்த காலத்துல? 89 வச்சுக்கலாம். 89 வச்சுக்கலாம். நான் சொல்வேன் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் தான் அந்த மாதிரி இருக்காங்க. சீரியஸ்லி எல்லாம் காசு எல்லாம் நான் பார்த்த வரைக்குமே பாருங்க, 10 பேர் லவ் பண்றானுங்க, 10 பேர் எனக்கு மச்சான் ஜிபே பண்ற ஒரு 10 ரூபான்றாங்க. நீங்க இல்ச்சோயா இருக்கீங்க ப்ரோ. மற்ற பசங்க உஷாரா இருக்காங்க. சீரியஸ்லி என் சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே
பசங்க தான் இப்போ பொண்ணுங்கள்ட்ட காசு பிடுங்குறது. தங்கம் எனக்கு இதை வாங்கி கொட, முன்னாடியே வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி வச்சிருவாங்க. அந்த பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டுருச்சு சப்போஸ் ஏதாச்சுன்னா அவனை சமாதானப்படுத்துறதுக்கு போய் அதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம பையன் எப்படி தெரியுமா, லைக் ஒரு படத்துல கூட காஜல் அகர்வால் லைக் அவங்களும் கார்த்திக் இருப்பாங்களே, இந்த ஷர்ட் 250 ரூபானா வேண்டாம் எனக்கு 1000 ரூபானா ஓகே, அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற பசங்களோட அது வந்து என்னங்க, மென்டாலிட்டி. எப்பயாவது பொண்ணுங்க வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வாங்குவார். அதுக்கப்புறம் எதாவது வாங்கி கொடுத்தாங்களா காஜல்? அந்த ஒரே ஒரு கடையில் ஒரே ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் பேண்ட் கூட வாங்கி தரல, அவர் கடை வாங்கி போட்டு வந்தார் ஃப்ரெண்டோட. அந்த 5 ரூபா எடுத்து கொடுத்துட்டு 10 ரூபா மிச்சம் அந்த வச்சுக்கோ மாதிரி. அப்படின்ட்டு சொன்ன மாதிரி. லைக் ப்ரோ பசங்க பொண்ணுங்க பசங்க அப்படின்னு எனக்கு பொண்ணுகிட்ட தெரிஞ்சு காசு இல்ல. வாங்குற ஒரே விஷயம் சரக்கு வாங்குறதுக்கு மட்டும்தான் காசு வாங்கும். ம். அது girls போய் feel சொல்லிட்டு, ஆமாம் போய் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு சரக்கு அடிக்கிறதுனா மட்டும்தான் பசங்க வந்து பொண்ணுங்கிட்ட காசு வாங்கலை தவிர மற்றபடி பசங்க வந்து பொண்ணுங்க தான் பசங்ககிட்ட வந்து கேட்கும். அப்படியா? ஆமாம், உங்கள்ட்ட எத்தனை பேர் கேட்டாங்க? இப்போ என்கிட்ட பசங்க என்கிட்ட டார்ச்சர் பண்ணுறாங்களா, அப்போ பொண்ணுங்க தரலன்னதுனால தான் எனக்கு டார்ச்சர் பண்ணுறானுங்க. லைக் சொல்ல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு எதையுமே நம்பாதீங்க. வித் யோர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் அவ்வளோதான். கரெக்டு தானே? ஊர் 1000 பேசு ப்ரோ, வாய் இருக்கிறவன் என்ன வேணா பேசுவான், எக்ஸ்ட்ரீமா கூட பேசுவான். நீங்க அதை ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஜஸ்ட் சொல்லுங்க. இல்லையா நம்ம சொல்லக்கூடாது. நட்புக்கு மதிப்பு கொடுக்குறவள். நட்புக்கு அவனுக்கு பசிச்சு அவன் தானே சாப்பிட போறான். அவனுக்கு பசிக்குது நீங்க சாப்பிட அவனுக்கு முடியுமா? பச்சா அவன் சாப்பிட மாட்டான், என்கிட்ட காசு கேட்பான்ல, நான் தானே கொடுத்தவனும். எப்படியோ லைக் அவன் தானே சாப்பிடுறான். அப்ப பாருங்க பசங்களே பசங்க கிட்ட புடுங்கி திங்கிறான். இதுல உங்க ஏங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க லைஃப் ஃபியூச்சர் பொண்ணுங்க கொடுத்தா அவன் பார்ட்னரா எங்க வர பசங்க போற கிட்ட பொண்ணு. பொண்ணுங்க கொடுத்தா அவன் எங்க பசங்க கிட்ட திருடுறான். ஆஹா. அப்ப பொண்ணுங்க குடுக்குற குடுக்கல. ஒரு ப்ராப்பர்ட்டியா பொண்ணுங்கெல்லாம் இருக்கு. பிடிங்கிறாங்க. இப்போ அதை நான் 4ஆம் தேதி சம்பளம் வந்ததுன்னா 4ஆம் தேதி 10 மணிக்கு சம்பளம் வருதுன்னா 10/1 என் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிற பொண்ணுங்க எத்தனை பொண்ணுங்க இருக்குங்க இதெல்லாம் தெரியுமா? வந்து ஒரு நீங்க நிஜமாவே உங்க லைஃப்ல நடந்து நீங்க வந்து சொல்ற மாதிரி இருக்கு. என் லைஃப்பில் நடக்கலைங்க, பொதுவாக இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்படியா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்கள் பண்ணல, அப்போ நீங்கள் அதேமாதிரி என் லைஃப்பில் எப்படி நடந்ததா நீங்கள் சொல்கிறீங்களோ அது மாதிரி உங்கள் லைஃப்பில் அது நடக்கலை, அதனால் நீங்கள் சொல்லுங்கள். சரி ஓகே காவ்யா நீங்க சொல்லுங்க, உங்களோட லைஃப்ல அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? என் லைஃப்ல அந்த மாதிரி பார்க்காதீங்க, லைஃப்ல நடந்திருக்குல்ல. நான் சொல்றது என்னன்னா, காசு இருந்தா காதல் வருங்கிறது வெரி வெரி ராங் கொஸ்டின் எங்களுக்கு கேட்டது. நான் உண்மையுமே சொல்றேன். வேற என்ன இருந்தாலும் அது தவறு. நான் சொல்றேன் 50 இருக்காங்க, ஆனா 50 அப்படி கிடையாது. சில பேர் இருப்பாங்க அக்கௌண்ட்ல கேஷ் அதாங்க ட்ரான்ஸ்ஃபர் 89 ஆயிடுச்சுன்னா, வச்சுக்கலாங்க. நான் என்ன சொல்றேன், அக்கௌண்ட்ல கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, சேலரி போட்டாச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்றது அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. மற்ற பொண்ணுங்களும் இருக்காங்களே, ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ற பொண்ணுங்களும் இருக்காங்க. அதான் அந்த 10% சொல்லுவாங்க, சாரி 11%. என்ன அது இந்த 1% எங்க 89 90 வேணா நீங்க அதை 89 வச்சுக்கிட்டோம்ல. இல்ல ப்ரோ, மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வந்து ரொம்பவே உஷாரா இருக்காங்க. உண்மை அதுதான். ஓகே, கேர்ள்ஸ் வந்து இப்போ இல்ச்சவாயங்களா மாறிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்றீங்கல்ல, அதே மாதிரி வித் மை ஓன் என்னோட இதுலையுமே சரி, லவ் லைக் இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்துலேயுமே சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் செலவு பண்ணுறாங்க. சீரியஸ்லி இது நான் நேம் சொல்ல விரும்பல. ஓகே, என்னோடய ஃப்ரெண்ட் தான். அந்த பையன் வந்துட்டு லைக் வந்துட்டு அவன் அப்படி அவங்க அப்பா வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் லைக் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டான். அந்த பொண்ணை வந்து சீன் போடுறதுக்கு லைக் வந்துட்டு காரெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோட கார்லாம் வாங்கிட்டு போயிட்டு சீன் போடுறது. லைக் அந்த பொண்ணு வந்து என்ன நம்பும், ஓகே இவன் நமக்காக தான் வரான், இவனோட ஓன் கார் எல்லாம். அது எல்லா பொண்ணுங்களுமே எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா படம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். சீரியஸ்லி அதே மாதிரி தான், லிட்ரலி அதே மாதிரி தான். எல்லா பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் பசங்க நம்மளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறது. ஏன்னா அவங்க வீட்டு பேக்ரவுண்ட் எப்படி வேணா இருந்திருக்கலாம், கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்திருக்கலாம். லைஃப் லாங் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது. ஸோ நான் வந்துட்டு என்னோட ஃப்யூச்சர் பார்ட்னர் என்னை வந்து நல்லா பார்த்துக்கணும், அவன் கொஞ்சம் செட்டில்டாக இருந்தால் என்னோட சுமல்லாம் பாரெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ட்டு நினைக்கலாம். ஓகே, பட் தே தாட், அந்த பசங்க தாட் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை மடக்கிற வரைக்கும் தான் நான் வந்து அவன் இவன் அம்பானிக்கு பேரன் கூட சொல்லுவாங்க, லைக் எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மொத்த செலவையும் பார்க்க வேண்டியது இந்த பொண்ணு தான். ஒன்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் பசங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்க, எங்க கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போவீங்க. நைட்டு 2 மணிக்கு எனக்கு பீச்சை பார்க்கணுனாலும் நீங்க கூட்டிட்டு போவீங்க. ஓகே, ஆமாங்க. அப்போ யாரு ஏமாத்துறது? அப்போ யாரு decide பண்றது? அப்படி இல்லைங்க, அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்போ வந்து பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும். அப்ப லவ் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டா, பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபீல் எங்க போகுது உங்களுக்கு? அந்த பண்ணதுக்கு அப்புறம்
பார்க்குறப்ப அந்த பட்டர்ஃப்ளை தூங்கிடுது, என்ன பண்றது? ஏன் இல்ல எனக்கு லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு பார்க்கும்போது பட்டர்ஃப்ளை வருது இல்ல, லவ் பண்ணி அக்செப்ட் பண்ண பிறகு அந்த பட்டர்ஃப்ளை இருக்கணும் இல்லையா, அது படுக்குது. அது என்னன்னு தெரியலையே, தூங்கிடுது. இல்ல தே திங்க் என்ன வராது. தெரியுமா, அந்த ப்ராப்பர்ட்டி இல்ல. நமக்கு சொந்தமாயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயும் நம்மள விட்டு அது என்ன போகாதுன்னு ஒரு பண்ணிருக்குன்னா, இலக்காரம். அந்த கிடையவே பொண்ணு கிடையாது. பார்க்கும்போது தூங்கிடுது, வேற ஏதாவது பொண்ணு பார்த்தா பறக்குது. நான் என்ன சொல்றேன், பசங்களோட மென்டாலிட்டி என்ன தெரியுமா, இப்போ அந்த பொண்ணு லவ் பண்ற வரைக்கும் செலவு பண்ணி எல்லாம் சுத்திட்டு அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ண பிறகு பசங்கள்ட்ட எல்லாம் காசு வாங்குறது இல்ல, எடுத்தோடனே ஃபோன் பேபி காசு அனுப்புமா அப்படின்னு சொல்றதுதான் இப்ப ஆமா, நடந்துட்டு அப்ப இருக்கு. அந்த லவ் அதுதான் பண்ணும்போது உண்மை. எவ்வளவு கொடுத்துருப்போம். எவ்வளவு எவ்வளவு கொடுத்தீங்க? கொடுத்தீங்க? இப்போ என்ன எவ்வளவு வட்டி ஏங்க, கொடுத்தாங்க? இப்போ நீங்க லவ் பண்றீங்கன்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்படின்றப்ப அந்த பொண்ணுக்கு செலவு பண்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னங்க அதான் அந்த மாதிரி அந்த பொண்ணு எங்களுக்கு செலவு பண்றதுல என்ன தப்பு இருக்கு? பின்றால நிறைய போடுற தப்பு கிடையாது, ஒரு அட்டென்ஷனே கம்மியாகும் அந்த இடத்துல, அதுதான் இங்க இப்ப பிரச்சனை. ரோமன் ஜூலியட் படம் பாத்தீங்களா, ஆமா. அதுல ஜெயம் ரவியா போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ணாரு. ப்ரோ நீங்க மூவிக்கு தூக்கிட்டு போறாதீங்க, மூவி ஒண்ணு Movie ரியாலிட்டி அது கிடையாது, reality. இப்ப சத்தியமா பாதி மூவி இது- ரியாலிட்டி கிடையாது. ரியாலிட்டி நடக்கிறது தான் இப்ப பாதி மூவில எடுக்கிறாங்க. கதை இல்லாம பாவம் என்ன பண்றது தெரியாம ஏதோ நடந்த கதையை எடுத்து அப்படி அப்படி நடந்த ஒரு நடத்துறாங்க. இன்சிடென்ட் நீங்க சொல்லுங்களேன், ம். அப்படி அப்படி நடந்த ஒரு ஒரு நடந்த ரியல் incident. இன்சிடென்ட் நீங்க சொல்லுங்க, படத்துல இருந்து எனக்கு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஏங்க அந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய இருந்திருக்கு. சொல் ஒண்ணு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் Please ஒண்ணு. அது இதுல டேர் வச்சிருக்கேன், எல்லாம் சொல்லிடுவோம். பரவாயில்ல நீங்க சொல்லுங்க, டேர் நம்ம அதுக்கப்புறம் அந்த போகும்போது டேர் எல்லாம் பாத்துக்கலாம். பார்க்கலாம். டேர் போகும்போது பாத்துக்கலாம். எங்க போகும்போது கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது போ. டேர் போகும்போது பாத்துக்கலாம். சரி அதை விடுங்க. ஒரு பையனை பார்த்தா என்ன காசு இருந்தால் தான் காதல் வருமா நான் சொன்னேன். ம். ஸோ அப்போ என்ன இருந்தால் அந்த பையனை வந்து லவ் பண்ணணும், எப்படி அந்த பையன் எப்படி இருக்கணும், காசு வேணும், உண்மையா காசு இருந்தாலே எடுத்துக்கணும். உண்மையா இருந்தா இது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். சமந்தாவோ யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இந்த dialogue. சமந்தா எல்லாம் சொல்லல. ஏய், சமந்தா இல்ல எனக்கு இல்ல கேட்கல. ஆக்சுவலா இவங்க எல்லாம் வந்துட்டு யாராச்சும் ஒரு ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க சொன்னாதான் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நாங்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அக்செப்ட் பண்ணலங்க, ஆ. அவங்க சொன்னதை அவங்க காப்பி அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. காப்பி எல்லாம் இல்ல. அப்போ உண்மையா இருக்க கூட பொய்யா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. ஏங்க உண்மையா இருக்கான் சரி ஓகே, அதை தாண்டி நான் வெறும் உண்மையா மட்டும் இருந்தா போதுமா? என்கிட்ட காசே கிடையாது, நான் ஓட்ட சட்டை தான் போட்டுருக்கேன். காசு இல்லைனா கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்க பேசுவீங்கல்ல, அந்த டைமே போதுமே. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன், அதுவே போதுன்றேனே. இப்போ நம்ம எவ்வளோ நேரம் பேசணும்? ஓ அப்ப இங்க இங்க வேற எதுவும் ஓடிட்டு இருக்கா? கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், அரை மணி நேரம் அந்த மாதிரி தான். ப்ரோ சரி, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்துட்டு காசு தான் முக்கியம்னா காசும் முக்கியம், ப்ளஸ் ஃபீலிங்ஸும் முக்கியம். எனக்கு ஃபீலிங்ஸ் மட்டும் போதும், எனக்கு காசே வேண்டாம் அப்படின்னா நம்ம ரோட்ல போய் பிச்சை எடுத்து சாப்பிட முடியாது. ஓகே, எனக்கு காசு மட்டும் தான் வேணும், எனக்கு ஃபீலிங்ஸ் வேண்டவே வேண்டான்னா அதுவும் முடியாது. எத்தனை நாள் அந்த காசு பணத்தோட கட்டி அழ முடியும்? நான் வந்து என்னோட ஹாப்பினஸ் எல்லா ஹாப்பினஸும் எனக்கு காசால கிடைக்குமா? நவ எவர். எனக்கு அந்த என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஃபியான்சி அப்படின்னா அவனோட அட்டென்ஷன் எனக்கு வேணும்ல. லைக் இப்போ வந்துட்டு நான் இப்போ ஓகே நம்ம ரொம்ப வேகமான ஒரு லைஃப்பில் இருக்கோம், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடுறேன், எல்லாமே நான் சாப்பிட்டுடுறேன். இருந்தாலும் நான் என் ஹஸ்பண்ட் என்னை அவ்வளோ வசதியாக வச்சுருக்கான் அப்படின்றப்போ உனக்கு காசு மட்டும் போதும், நான் ஃபீலிங்ஸே தரமாட்டேன் அப்படின்னா அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? நீ சாப்பிட்டியா அப்படின்ட்டு கேட்டால் அந்த ஹாப்பினஸ் வேறு. அதுக்கு பதில் தான் இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி 4 பேர் சேட்டிங்கில் 4 பேர் இது நான் பண்ணிக்கலாம். ஒன்று சொல்லவா, இப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த 4 பேர் வருவானா? எனக்கு already இல்ல, இப்ப இல்ல, தான் நான் ஆகி கேட்குறேன், அந்த 4 பேர்ல எவனாச்சும் ஒருத்தன் வருவானா? எல்லாம் சோசியல் மீடியால இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அது சோஷியல் மீடியா, அதனால தான் அது போய் சோஷியல் மீடியா வச்சிருக்காங்க. சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. அவங்க பர்சனலாக யாரும் வச்சுக்க கூப்பிட்டு வேண்டியதான். பர்சனலா நீங்க வச்சுக்கிறதுலே இருக்கு. அந்த வச்சுக்கிறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறது சொன்னேன். சோஷியல் மீடியா தான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுறாங்க. ஆமாம், இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பிளட் போகிறோம் கொடுங்க. இந்த மாதிரி ஆக்சுவலி இவருக்கு உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் பிளட், எனக்கு பி தெரியல. பாசிட்டிவ் கொடுங்கன்னு சொல்லி போட்டா இவங்களுக்கு பிளட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து பாத்துக்க மாட்டாங்க, சும்மா ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அதானே சொல்றீங்க? நான் இல்லை, அந்த மாதிரி போடுறாங்க அப்படி சொல்கிறேன். நான்லாம் இன்ஸ்டாகிராம் இல்லை என்கிட்ட. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கேர்ள்ஸு ஒரு பையன் லவ் பண்றா அப்படின்னா வீட்டில், அது பொண்ணோட வீட்டில், அதாவது பொண்ணோட வீட்டில் ஒரு பொண்ணோட பொண்ணா, வீட்லையா? ஒரு பொண்ணா பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ கஷ்டப்படுறியா, வேலை பார்க்குறியா, கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு கல்யாணம் பண்ண பிறகு அங்கே போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அதே மாதிரி ஹஸ்பண்டும் இல்லை, ஹஸ்பண்ட் ஈக்குவலாக இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து தான் வேலைக்கு போகணும். அப்போ அங்கே போய் அந்த பொண்ணு கஷ்டப்படுது இல்லை, அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு இல்லைல்ல? அப்படிலாம் இல்லையே. இப்போ எத்தனை பொண்ணுங்க வீட்டில் வந்து உங்களை வந்து சொகுசாக வந்து கிச்சன் பக்கம் என்னென்னு போகாமல் எங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க, சமைக்க தெரியாமல் ஒன்றும் தெரியாமல்.
எத்தனை பேர் டாஸ் பண்ணுறீங்க? சமைக்கிறதுனா உடனே பொண்ணுங்க தான் சமைக்கணுமா? என்னடா மூஞ்சி இது? இப்போ யார் சமைக்கிறா? இப்போ முக்காசி வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா நைட்டியை ஈக்குவாலிட்டி போட்டு பசங்க தான் சமைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, உங்க ஒய்ஃப்காக நீங்க இங்க சமைச்சு கொடுக்க மாட்டீங்களா? அதுல என்ன தப்பு ஆமா, இருக்கு? வேலைக்கு நானே பண்ணும், சமைக்கிறது நானே பண்ணும். இதே அந்த பொண்ணு பண்ணிட்டு கேட்டா இருக்கீங்களா நீங்க? இல்லை பொதுவா இல்ல இதே அந்த பொண்ணு பசங்களோட கேட்டா நானும் வேலைக்கு போகணும், நானும் சமைக்கணும், நானும் குழந்தை பெத்துக்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அப்போ 90 கிட்ஸ் பூமர் அங்கிள்ஸ்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ யார் பண்ணுறா உங்களுக்கு? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. நான் வந்து 2022. இல்ல புரியல. இல்ல இவ்வளவு பெரிய குழந்தை ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்குன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, ஏங்க குழந்தை ட்ரெஸ் போடாதானே? இப்ப 22 குழந்தை தானே இப்போலாம் பிறந்திருக்கீங்க. பிறந்த குழந்தைக்கே ட்ரெஸ் போட்டுறாங்க.